இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர விரும்புகிறார், உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை, அதற்கு உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, கையின் பிரயாசம், நீ உழைக்கணும், நீ பிரயாசம் பண்ணி உழைச்சா நான் ஆசீர்வதிப்பேன். சோம்பேறிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. சோம்பேறிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். உழைக்கணும், பிரயாசப்படணும், கையின் பிரயாசம். நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறா 8 மணி நேரம் கடினமா வேலை செய்யணும். நீங்க நிலம் வச்சு அதுல விவசாயம் செய்தா கடினமா விவசாய நிலத்துல பாடுபடணும். நீங்க ஒரு வியாபாரம் செய்றீங்க, தொழில் செய்தா காலையில போகணும், பிசினஸ்ல கவனம் செலுத்தி உழைக்கணும். ஊழியம் செய்தா ஊழியத்துல உழைக்கணும், பிரயாசப்படணும். அந்த ஊழியம் தான் ஆசீர்வதிக்கப்படும். சும்மா சோம்பேறியா நாள் முழுவதும் சுத்திட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 1/2 மணி நேரம்